ஒரு இடத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போகிறோம். அதனால எல்லாருமே ஜெபத்தோட ஆயத்தமாக வாங்க. அங்கே போய் நிறைய ஆத்துமாக்களை நம்ம பார்க்கணும். அதனால யாருமே நீங்கள் சோர்ந்து போகாமல் வீட்டில் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா இங்கே வாங்க. நம்ம சாயந்தரமாக போகலாம். எல்லாரும் வந்து மறக்காம அக்கா போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். டீச்சர் நீ ப்ரேயர் பண்ணேன். இந்த பாதைகளோடு நீங்க ரசித்தீங்க ஆண்டவரே இயேசுப்பா. அது போல இயேசுப்பா நம்ம சுவிசேஷம் சொல்றப்ப இயேசுப்பா நீங்க ஒவ்வொரு பேருக்காக வச்சு நீங்க ரசித்து உங்களுக்காக நீங்க தேர்ந்தெடுங்க ஆண்டவரே இயேசு ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே ஆமென். இப்போ நாங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இந்த கிராமத்துக்கு நாங்கள் வந்து எங்களை அறிஞ்ச இயேசுப்பாவை உங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஒருவேளை நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மறுபடியும் கூட அவங்க பாவத்துல வாழ்ந்து இருப்பாங்க. அதனால அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த நாளில ஏசப்பா அவங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்காக மறுபடியும் கூட ஒரு வாய்ப்பு அவர் கொடுக்குறாரா. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பாவத்துல இருக்க எல்லா வாழ்க்கையும் நீங்க விட்டுட்டு ஏசப்பாவை தேடி நீங்க வந்தீங்கன்னா அவர் உண்மையாகவே உங்களை பயன்படுத்துவார். இதுக்காக தான் நாங்க ஏசப்பா பத்தி அறிவிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு நாங்க சுவிசேஷமா அறிவிக்க நாங்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு நம்ம பாடுவோமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு வாரம் ஒரு போன் பண்றது கிடையாது. ஒரு வருஷமா வீட்டுல தான் ஆரம்பிச்சீங்க. வேற வேலையே கிடையாது. வாரம் வந்து நாங்க எத்தனை சொன்னாலும் கேட்கறது கிடையாது. ஏசப்பா ஏசப்பா கொண்டு கிடையாது. அம்மா இந்த பைப்ல வீட்டுல கலர் கலர் நிறைய இருக்குது. ஏசு உங்களை நேசிக்கிறார். எனக்கும் தெரியுதா? நீங்க வந்தீங்க. நான்லாம் வந்து எங்க தாத்தா உங்க தாத்தா ஆதி கிறிஸ்து எல்லாருமே நாங்க வந்து கிறிஸ்து தான். பைபிள் எங்க வீட்டுல வந்து நிறைய இருக்குது. அடுக்க அடிக்க வச்சுக்கிறேன் ஸ்லாப்ல. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா அடுத்த வாரத்துல வந்து என் வீட்டுல வந்து வாங்கினுப்பா. இது எதுக்கு வேற யாருக்குன்னா குத்தா கூட யூஸ் ஆகும். எனக்கு ஒன்றுக்கும் பிரோஜனம் கிடையாது. எதுக்கு பண்ணாமா வந்தாங்க வேலை வெட்டி விட்டு வாரம் வந்துட்டாங்க. ஏசு உங்களை நேசிக்கிறார், ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கொஞ்சம் வேலை பாருங்க. சாப்பிட்றான். அப்புறம் காலையில சரக்கு சாப்பிட்டுட்டான். அப்படியா? ஆமா. காசு எவ்வளவு வந்து வீட்டுல இருந்து யார் ஊர்ல நீ பண்ணுவேன் தெரியும். நான் எப்ப முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன் வீட்டுல. ஆமா வா உட்காரலாம். வா போடு வா. என் மகனே, நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீயோ என்னை மறந்து உன் திட்டங்கள்லாம் உனக்கான காரியங்கள்லாம் விட்டு போனாய். மனம் திரும்பாமல் போகிறாய். இதே வேலை புஷ்டாவே நான் பேசுறாங்க. ஏதோ சொல்லுறேன். ஏறிச்சு நினைக்கிறேன் தலைக்கு. மாத்தி வாங்கிட்டு பொழுது கரெக்டான சட்டத்தை வாங்கினா அப்படியா? ஏறிச்சு ரைட். அதனால ஒரு யாரும் பேசுறாங்க. எனக்கு எதுக்கு தெரியலையா? உனக்கு எதுவும் கேட்கலையா? எதுவுமே கேட்கல. கேட்கற மாதிரியே எதுவுமே கேட்கலையா? அப்படியா? ஆமா. சரிண்ணா அப்புறம் போலாமா? போக வேண்டியதான். இன்னொரு ரவுண்ட் போலாமா? இந்த ரவுண்ட் எங்கன்னா திருப்பி வரணும். திருப்பி வரதுலே நீ போலீஸ் உங்களை மிஷின் போறாங்க தெரியல. அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். திருடி வந்து குச்சாதான் நல்லா இருக்கும். ஆமா. அப்படியா? வா போலாம். வினித்ரா, என்னடா எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீ என்ன எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு நான் குறைச்சல. நம்மளாம் ஒரு நாள் எப்படி இருந்தா யோசிச்சு பார்த்தியா? எப்படி இருந்தான்? நம்மளாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். ஒன்னா ஒரு கேஸ் நிறுத்தி விட்டாங்க. இவனுக்கு வேற திருப்பி வேலை வெட்டியே கிடையாது.
ஏய் உங்களுக்கு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வாங்கடா. வந்துடுறீங்க. போங்கடா. நீங்க வந்துடுறீங்க. வந்து அவங்க வந்து திட்டிட்டு போறீங்க. போங்கடா. நாங்களே குடிக்கிட்டு அடுத்த வழி நான் பார்த்துக்கிறோம். டைம் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு. காலையில இருந்து வந்தோம், சரக்கு சாப்பிட காலி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துன்னு வரேன். நீ என்ன சார நான் எதனா நகை எதனா எடுத்துன்னு நகை எடுத்துன்னு வரியா? ஆமா. ஏன்னா நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரதுலேயே போலீஸ் எடுத்துன்னு போய் எப்படா வைப்பீங்க? மார்வாடி கடையில் எப்படா வைப்பீங்க? வச்சிருக்கேன். போலாமா? வண்டி எடுக்கிறியா? நீ எது வண்டி? ரொம்ப போதி ஆயிடுச்சு. நீ தான் கரெக்டா ஓட்டு. எனக்கு பிரியமான குமாரனே, உனக்காக அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், பரிசுத்தவான்களை அனுப்பினேன், நீயோ மனம் திரும்பாமல் போகிறாய். என்ன மச்சான் திரும்பி ஏதோ கேட்க மறுபடியும் முடிச்சாங்க. அதனால தான் மறுபடியும் அப்படி கேட்கணும். ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்குதுடா. அது அப்படின்னா உனக்கு ஏன் கேட்கல கூட இருக்குதுண்ணா? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு மட்டும் கேட்க மெசேஜ் வருது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதா? என்னடா இது? பேங்க் மெசேஜ் தான் வருது உங்களுக்கு. பேங்க் மெசேஜ் வசனம் வந்துருக்குது. அதான் ஒன்றும் இல்லை விடு. அது மாத்தி எடுக்க அவசரம் போல இருக்குது. சரி, வண்டி எடுத்து போலாம் நம்ம. ஓட்டு. இருந்தா உட்கார வேலடா. உட்கார வேண்டியதுதானா? ஸ்டார்ட் பண்ணு. போலாமா? இரு சாவி என்கிட்ட தான் இருக்கு. போடு சாவி போடு. ஸ்டார்ட் பண்ணு. பாத்துடா. இங்க பாருங்க, விழுந்துட்டு இருக்காங்க பாரு. என்னாச்சு? சத்தத்தில் வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. போய் டாக்டர் கொண்டாடா. நோக்கம் கம்மியாச்சு உங்களுக்கு. நீங்க எவ்வளவோ ஆண்டரை விட்டு ரொம்ப மனம் மாறி போயிட்டீங்க. என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு? செத்துட்டானா அவன்? பாருங்க, இப்ப கூட பாருங்க, ஆண்டவர் கூட வந்து ஒருத்தரோட உயிரை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எதுக்காக இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஆண்டருக்காக வாழ்ந்துருங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஜெபம் பண்றோம். திரும்பியும் ஆண்டரை விட்டு நீங்க மனம் மாறி போயிட்டே இருக்காங்க. இதுதான் ஒரு வேளை கடைசி தருணமா உங்களுக்கு இருக்கலாம். நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். சரி. ஏசப்பா, உங்களுக்கு கொடான கோடி நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நான் எவ்வளோ நேரத்தில் ஏசப்பா உங்க விட்டு நாங்கள் பின்னாடி போனாலும் ஏசப்பா என்னை எந்த ஒரு சேதமும் இல்லாத ஏசப்பா எங்களை பாதுகாத்தீங்களே ஏசப்பா. ஏசப்பா, என்னுடைய பாவத்தை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. இதோ ஏசப்பா, பாவத்தை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார், அதை அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கம் பெறுவான்னு ஒரு வார்த்தைகள் சொல்ல நம்ம ஏசப்பா. நான் உங்களுக்கு விரோதமா செஞ்ச எல்லா பாவத்தையும் ஏசப்பா நான் உங்களுக்கு அறிக்கை எடுக்கிற ராஜா. ஏசப்பா, என்ன ஒரு விஷயம் மன்னிப்பீங்களா ஏசப்பா? என்ன ஒரு விஷயம் மன்னிப்பீங்களா ராஜா? எல்லா காரியத்தையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிற ராஜா. ஏசப்பா, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. மறுபடியும் நான் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதபடிக்கு ஏசப்பா முடிவு பரிந்து உங்களுக்காக உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் மகனே, நீ என் நேசகுமாரன், உன்மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். ஓ, இவ்வளோ நாள் இந்த ஒரு வார்த்தை கேட்குது, சவுண்டு கேட்குதுன்னுமே அது ஏசப்போடைய வார்த்தை தான் கொடுக்குது. ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடியே நம்ம எச்சரிச்சிருக்காரு. நம்ம தான் வந்து தெரியாம ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து இப்படிப்பட்ட காரியெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போயிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அப்படி அந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், கடைசி வரைக்கும் அவருக்கு நிலைத்து நிற்கணும்.